ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா டாக்டர். இன்றைக்கி நம்ம ஃபீவரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபீவர் வராதவங்க இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே இந்த காய்ச்சலை உணர்ந்து இருப்போம். ஒரு டைம் மட்டும் இல்லை, பல தடவை காய்ச்சல் வந்திருக்கும். அது ஏன் வருது, எந்த கண்டிஷன்னால் நம்ம உடம்பு ஹீட் ஆகும், ஃபஸ்ட்டு காய்ச்சல்னால் என்ன, அதில் எத்தனை வகையான காய்ச்சல் இருக்குது, நம்ம உடம்புக்கு ஃபீவர் வருது அப்படின்னா அது எதனால் வருது, நம்மளே தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபீவர்னா என்ன? ஃபீவர்னா பைராக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாகிறது, நார்மலை விட அதிகமாகிறது தான் ஃபீவர்னு சொல்கிறாங்க. இயற்கையாகவே நம்ம உடம்புல ஹீட் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமாம் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பாடியில் ஹீட்டாக இருக்கும். அதை தாண்டி நார்மலை விட அதிகமான அளவு போகும்போது அதுதான் ஃபீவர்னு சொல்கிறோம். நம்ம நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 97 ஃபேரன்ஹீட்லேருந்து 98.7 ஃபேரன்ஹீட் வரைக்கும் நார்மல் ஹீட். இதையே செல்சியஸில் சொல்லணுன்னா 36.1 செல்சியஸ் டு 37.2 செல்சியஸ் வரைக்கும் நார்மல் டெம்பரேச்சர். டைப் ஆஃப் ஃபீவர்னு பார்த்திங்கன்னா ஃபீவரில் என்ன கிரேடு இருக்கா? ஆமாம் இருக்குது. 3 வகையான ஃபீவர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ கிரேட் ஃபீவர், மாட்ரேட் ஃபீவர், ஹை கிரேட் ஃபீவர்னு இருக்குது. ஃபஸ்ட்டு லோ கிரேட் ஃபீவர்னால் என்னென்னா நம்ம டெம்பரேச்சரில் 100க்குள்ளே இருந்துச்சுன்னா லோ கிரேட் ஃபீவர்னு சொல்கிறாங்க. மாட்ரேட்னா 102 to 104 ஃபேரன்ஹீட் வரைக்கும் இருக்கலாம். ஹை ஃபீவர்னால் 104 ஃபேரன்ஹீட்டை விட அதிகமாக இருக்கும்போது ஹை கிரேட் ஃபீவர்னு நம்ம சொல்லுவோம். 4th டைப்பாக ஒன்று இருக்குது, ஹைப்பர் பெராக்சியா. அப்படின்னா ரொம்ப 106 ஃபேரன்ஹீட் அதிகமாக இருக்கும்போது ஹைப்பர் பெராக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. சில கண்டிஷனில் ஹைப்பர் பெராக்சியா வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. நார்மலாகவே பாடி டெம்பரேச்சர் அதிகமானாலே 1லேருந்து 3 நாளுக்கு கம்மியாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சுனாவே நம்ம உடம்புல ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன் குறைபாடு இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கலாம். அந்த டைப்பை விட இன்னொரு டைப்பில் நம்ம ஃபீவரை பிரிக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூட்டு, சப் அக்யூட்டு, க்ரானிக்கு. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக பிரிச்சுருக்காங்க. இப்போ ஃபீவர் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அதை வச்சு ஃபீவரை வகைப்படுத்தலாம். இதில் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அக்யூட்னா என்ன அப்படின்னா 7 டேஸுக்குள்ளது அக்யூட்னும், சப் அக்யூட்னா 7 டேஸ்லேருந்து 14 டேஸ் வரைக்கும் இருக்கும். 14 டேஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா க்ரானிக் ஃபீவர்னு சொல்கிறாங்க. 7 டேஸுக்கு மேலேருந்து 14 நாளைக்கும் மேலே இருந்துச்சுனாவே ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீவர்னு பார்த்திங்கன்னா ஃபீவரை ஒரு சிம்டம்ஸ் தான். ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளமேஷனோ எனிதிங் நம்ம பாடியில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், இதுவே அதுக்கு ஃபீவர் வரும். எல்லா டிசீஸ்க்கும் டிஸார்டருக்கும் வருமானு கேட்டால் சில இதுக்கு மட்டும்தான் வராது. ஆனால் மற்றபடி எல்லா கண்டிஷனுக்கும் ஃபீவர் வரும். ஃபீவரே ஒரு சிம்டம்ஸ் தான். ஆனால் ஃபீவரை இல்லை, நார்மல் டெம்பரேச்சர் அப்படியே வகைப்படுத்தலாம். ஃபீவர்னால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இப்போ சொல்கிற சிம்டம்ஸில் யாருக்கெல்லாம் இல்லையோ பாடி டெம்பரேச்சர் அது நார்மல் டெம்பரேச்சர் தான். சம்மர் டைமில் பாடி ஹீட் ஆகும். அதிலெல்லாம் நார்மல் டெம்பரேச்சர் தான். இப்போ சொல்ல போகிற சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதான் ஃபீவர் வந்ததுக்கான என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்டு ஃபேஸ், ஸ்கின் ட்ரை, அனராக்சினா பசியின்மை, ஹெட்டேக்கு இல்லைன்னா தலைவலி அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் குமட்டல், வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன், டயோரியா, பாடி ஏக், யூரின் கலர் சேஞ்ச் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இதெல்லாம் ஃபீவர் வந்ததுக்கான சிம்டம்ஸு.
இப்போ காசஸ் ஆஃப் ஃபீவர்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்டிஷன்லலாம் வந்து ஃபீவர் அதிகமாக வரும்னா, ஃபஸ்ட்டு வைரல் ஃபீவர். ஏதாச்சும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் இந்த வைரஸ், காமன் கோல்டு, மோனோநியூக்ளியேட்னால நமக்கு வந்து ஃபீவர் வரும். பாக்டீரியா ஃபீவர் அப்படின்னா காஸ்டு பை பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால் பாக்டீரியா வந்ததுன்னா உடம்புல இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நிமோனியா, டிபி, காசநோய், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதனால் வரும். அதுக்கப்புறம் மலேரியா ஃபீவர்னா காஸ்டு பை பிளாஸ்மோடியம் பேரசிட் கொசு மூலியமாக வரக்கூடியது. அதுக்கு வந்து ஃபீவர் வரும். டைஃபாய்டு ஃபீவர்னா சால்மோனெல்லா டைஃபி இதனால் வந்து ஃபீவர் வரும். எதனால் வருதுன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்டு வாட்டர்னால. டெங்கு ஃபீவர்னா டெங்கு வைரஸ் மூலம் பரவுது. அப்புறம் வந்து ஏ ஃபீவர் அப்படின்னா அலர்ஜிக் ஃபீவர். அது வந்து டஸ்ட்டுனாலேயோ பொல்யூஷனால் எல்லாருக்கும் வருமா இல்லை, சில பேருக்கு தான் அலர்ஜினால் வரலாம். இதை வந்து ஏ ஃபீவர்னு சொல்கிறாங்க. கிளாஸ்லெட் ஃபீவர்னா காஸ்டு பை த செப்டோகாக்கஸ் மூலியமாக வருது. கிளாஸ்லெட் ஃபீவர்னு சொல்கிறாங்க. ரொமட்டாய்டு ஃபீவர்னா செப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷனாலேயோ வரக்கூடியது ரொமட்டாய்டு ஃபீவர். ஹீட் ஃபீவர்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஹீட் ஸ்ட்ரோக் எக்ஸ்போஷர்னால வரத்துக்கு ஹீட் ஃபீவரு. நியூட்ரோஃபினிக் அப்படின்னு ஃபீவர்னால் அது வந்து டபிள்யூபிசி அளவு வந்து கம்மியாக ஆகும்போது நியூட்ரோஃபினிக் ஃபீவர் வரும். கீமோதெரப்பி, கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கும்போது நியூட்ரோஃபினிக் ஃபீவர் வரும். செப்டிக் ஃபீவர் அப்படின்னா பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அப்போ ஃபீவர் வரும். ரெக்கரண்ட் ஃபீவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கன் ஃபெயிலியர் கண்டிஷனில் வந்து ஃபீவர் வரும். அதை வந்து ரிகரண்ட் ஃபீவர்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேனேஜ்மெண்ட் என்னன்னா, நார்மல் ஃபீவருக்கு ட்ரிங்கிங் எனாஃப் ஹைட்ரேஷன் வச்சுக்கணும். நீர் சத்து கம்மியாக பண்ண விடக்கூடாது. ஹாட் வாட்டரை வந்து எடுத்துக்கணும். கோல்டு வாட்டர் ஃபீவர் இருக்கும்போது எடுத்துக்கக்கூடாது. சாஃப்ட் டயட்டாக வந்து எடுத்துக்கணும். போதுமான அளவு ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸ்பாஞ்ச் பாத் வந்து பண்ணலாம். அதிகமாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பைரோட்டிக்னா ஃபீவர், ஆன்டினா எதிரான ட்ரீட் பண்ணும்போது இதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் சொல்கிறாங்க. இப்போ வந்து அசிட்டோஃபெனமின் கேட்டகிரியில் உள்ள பேராசிட்டமால், NSAID, ஆஸ்பிரின், ஐப்ரூஃபன், நாப்ரஸோன் இதெல்லாம் வந்து ஃபீவருக்காக ட்ரீட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா டாக்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.